லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. தமிழ்நாட்டுடைய மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லாருக்கும் தேதி அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டான தேதியும் அறிவிச்சிருக்காங்கண்ணா. இந்த தேதியை அறிவிச்சதுக்கும் கூட்டணி ஏதாவது அமையறதுக்கு ஏதாவது லூப் மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை புதுசாக ஏதாவது கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, இப்போ ஒரு பக்கம் திமுக அணியில் இன்னும் இழுபறியில் போயிட்டு இருக்கு. இப்போ அதை தக்க வைக்கிறது ஒன்று இருக்கு. அடுத்து அதிமுக கூட்டணியில் புதிதாக வந்து சேரப்போகிறார் ஒருவர். இல்லை அப்படின்னு ஒரு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடியும் சொல்லிட்டாரு. நாங்கள் யார்கிட்டையும் பேசலை, யாரும் எங்ககிட்டையும் பேசலை அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. இவங்க தரப்பு காலையில் சொல்லிட்டாங்க, நாங்கள் யார்கிட்டையும் பேசலை, இதெல்லாம் முழுக்க முழுக்க வதந்தி, நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அரசியலில் கடைசி வரைக்கும் இப்படிதான் சொல்லுவாங்க, வதந்தி, இதை நம்ப வேண்டாம், இது உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் நடக்கும்போது பரபரப்பான செய்திகளாக, பிரேக்கிங் நியூஸ்களாக நடக்கும். நேற்றைய இந்த தேர்தல் இது அறிவிப்பும் அங்கே நடந்த சிபிஐ விசாரணை எல்லாமே ஒரு செயின் லிங்க் தான். ஓகே, அந்த செயின் லிங்கோடைய தொடர்ச்சியாக விஜய் கிட்ட நடந்த விசாரணை, அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அறிவிப்பு, அப்புறம் அவர் மேலேருந்து கையை காட்டிக்கிட்டு வெற்றி சிம்பிளோடு அவர் வந்தது, எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். இந்த 26 தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், தமிழகத்துக்கும் முக்கியமான தேர்தல், திமுகவுக்கும் முக்கியமான தேர்தல், எல்லா கட்சிகளுக்குமே முக்கியமான தேர்தல். இந்த களம் ஒரு விதத்தில் எல்லாருக்குமே இது ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு இதாக இருந்தது. இப்போ 4 முனை போட்டி அப்படிங்கிறதுல இருந்து மாறி மும்முனை போட்டியாக மாறுவதற்கான சூழலை உருவாக்கியிருக்காங்க. அநேகமாக விஜய் என்ன அதை விஜய் அதிமுக கூட்டணி உறுதியாகுதுங்க. பாஜக அவருக்கு கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லி, கொள்கை எதிரியாது, புண்ணாக்கு எதிரியாது, எல்லாம் ஒன்று, கொள்கை அரசியல் எல்லாம் ஒன்று தானேங்க. அது என்ன கொள்கை எதிரி, அரசியல் எதிரி? அரசியல்வாதிகள் மாறி மாறி பேச, விஜயோடைய தொண்டர்கள் எப்படி இதை ஏற்றுக்குவாங்க? ஆமாம், விஜயோடைய தொண்டர்கள் அப்படியே கொள்கை குன்றுகள் தளபதி விஜய் இதில் இருந்து பேசின கொள்கையிலேருந்து மாறின உடனே ரசிகர்கள்லாம் இதாகிட போகிறாங்க. அதெல்லாம் விஜய் மூஞ்சிக்காக போகிறாங்க, கூட்டத்துக்கு பார்க்க போகிறாங்க, விஜயை பார்க்க போகிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறானோ இல்லையோ, விஜயே ஒரு நடிகராக பார்க்க போகிறான், அவ்வளோதான். அங்கே வேறு என்ன கொள்கையை நீங்கள் பார்த்து ரசிச்சுப்பிட்டீங்க? அங்கே கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு சினிமா நடிகர், அவரை பார்க்க போனோம், அவ்வளோதான். அதில் அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் ஏற்றுக்கிடுவான், அவன் திமுக கூட கூட்டணி வச்சாலும் ஏற்றுக்கிடுவாங்க, அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் ஏற்றுக்கிடுவாங்க. வார்த்தைகளை முன்ன பின்ன மாற்றி மானே தேனே பொன்மானேன்னு 2 வார்த்தையை போட்டுட்டு முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. நான் தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கணுங்கிற மாதிரி தான். தமிழ் தேசியம் என்ன பாதை, திராவிடம் என்ன பாதை அப்படிங்கிறது கூட புரிதல் இல்லை. திராவிடம் என்னது அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாத ஒருவர், அதையுமே தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஏன்னா நடிகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெலுங்கர்களுடைய காசும் வேணும், மலையாளி காசு வேணும், கன்னடர் காசு வேணும், தமிழர் காசு வேணும், மொத்த காசும் காசு, அவ்வளோதான். ஆக அங்கே கொள்கையெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் உறுதியாக நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, விஜய் அதிமுக கூட்டணி உறுதியானது. 50 தொகுதி விஜய்க்கு பேசப்பட்டிருப்பதாக தகவல். 234 தொகுதியிலையும் தனித்து நின்று ரிசல்ட் தனித்து நிற்கிறதுக்கு ஆள் வேணும்ல, தனித்து நின்று ஆள் வேணும்ல. 50 தொகுதியில் உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாகிறீங்க. அடுத்த 31 நீங்கள் பார்த்துக்காங்க. திமுக ஆட்சி அப்புறப்படுத்தணும் அப்படின்னு விஜய் 2 வார்த்தை பேசினாலும் போதும். கரூர் விஷயத்துலேருந்து, கரூர் துயரத்தோடைய சூத்திரதாரி யாருங்கிற அறிக்கை வெளியே வந்துச்சுன்னா மொத்தம் எதுவும் சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். இதை நோக்கி காய் நகர்த்தல் நடப்பதாக தகவல் வருது. அதை நோக்கி அடுத்தடுத்து இந்த காணொலி ஒளிபரப்பும் போதோ தகவல் வந்திருக்கலாம், அல்லது அடுத்த 1 நாள் 2 நாளில் கூட அவங்களுக்கு தகவல் வரலாம். கூட்டணி, தமிழக அரசியல் கள நிலவரம் மாறுது. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி யார் பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். அந்த மே 4ஆம் தேதி மிக முக்கியமான நாள் நீங்கள் சொல்றீங்களா? ஆமாம், அது ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள் அது? உங்க வாயாலே சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு வெளியில பரவாயில்ல பார்த்தேன். அந்த கருத்து பார்த்தீங்களா? தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பையன் எனக்கு தெரியாது. அது கூகுள்ல விக்கிபீடியால தேடி பார்த்துட வேண்டியது. விருப்பப்படுறவங்க கமெண்ட்ல போய் பார்த்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை தெரியாது. சரி, ஆனா நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்னதான் நீங்கள் அரசியல் பண்ணாலும் சரி, ஆனால் உங்கள் குடும்பம் உங்களுடைய வெற்றியிலையோ தோல்வியிலையோ உங்கள் குடும்பம் இருக்குல்ல, அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. எதுவுமே எனக்கு பிடிச்சாதானே, எனக்கு பிடிக்கலாம் எப்படி அது என்னமும் பண்ணுங்க சார், அந்த குடும்பத்தை உங்களால் தக்க வைக்க முடியல, நீங்கள் நாளைக்கு முதல்வராக கூட ஆகுங்க. உங்கள் கூட யார் நிற்பா, யார் இருக்கா, அந்த முன் வரிசையில் யார் உட்காந்துருப்பா அப்படிங்கிறலாம் இருக்குது. யாருனாலும் வரலாம் போகலாம். நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு பத்திரிகையாளர், யாராவது இருந்து போங்க.
ஆனால் உங்கள் கூட யார் இருப்பாங்க, உங்களுடைய இந்த துக்கத்தில் நல்லது கெட்டதில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் வர்ற சமயத்தில் சில அசம்பாதகங்கள்லாம் நடந்து போச்சு சிலருடைய வாழ்க்கையில். அது தவிர்க்கப்பட்டுடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். விஜய் வந்து அதிமுகவுக்கும் பிஜேபி கூட்டணியில் போவார் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் வந்து எக்காரணத்தை கொண்டும் பிஜேபி கூட்டணிக்கு அவர் போக மாட்டார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் அதை செய்ய மாட்டார். ஒரு வேளை செஞ்சார்னா அவருக்கான சூனியத்தை அவரே வச்சுக்கிறாருன்னு ஒரு பக்கம் திருமாவளவன் சொன்னதாக இருக்கட்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து எதிரி பக்கம் என்றைக்கும் விஜய் போயிட மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குது. அவர் புதிய ஒரு முயற்சி செய்வார், எது செஞ்சாலும் ஓகே, ஆனால் இந்த மாதிரி செய்ய மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இடதுசாரிகள் வந்து அவங்க எந்த கூட்டணி போகலான்னு சொல்கிறது அவங்க கேட்குறதுல இன்னும் அந்த இழுபறியாக இருக்குது. வேல்முருகன் வந்து அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இவ்வளோ பேர் நிலைப்பாடுக்கு மத்தியில் புதுசாக வேறு ஏதாவது உருவாகுமா, இல்லை இவங்க எல்லாரும் எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை இவங்க திமுக கூட கூட்டணி இருக்கிறதான வாய்ப்பு இருக்குமா? எதனால் திருமாவளவன் செல்வ பெருந்தகை இந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க? இல்லை, அது வந்து பதட்டம். ஒன்று காங்கிரஸ் செல்வ பெருந்தகை எடுத்து கூட்டுருங்க. செல்வ பெருந்தகை வந்து திமுககாரரு. அவர் வந்து அவரை கட்சி தலைவர் அப்படிலாம் சொல்ல காங்கிரஸ் தலைவரெல்லாம் சொல்ல முடியாது. அவர் திமுகவுடைய ஆள். வந்து காங்கிரஸுங்கிறத கட்சியை மட்டும் எடுத்துக்கிடும். காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல வந்து விஜயை வச்சு லாபம் பார்த்துச்சாருன்னா பார்த்துச்சு. விஜய்க்கு வந்து தேமுதிக மாதிரியா காங்கிரஸுக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அந்த வகையில் அவர்களுக்கு தேவையான சீட்டு கிடைத்து விட்டது. அடுத்தது இப்போ வந்து இடியாப்ப சிக்கல்ல இருக்காப்புல தாய் சிறுத்தை திருமாவளவன், அவருக்கு வந்து கலட்டி விட்டா விஜய் காட்டிட்டு ஏதாவது வியாபாரம் பார்க்கலான்னு தான் அவரும் பேசுறாரு. தம்பி அவசரப்படுறாதப்பா, விஜய் கிட்ட போய் நீ அறிவிச்சிட்டேன்னா பிறகு எனக்கு அது அந்த வாய்ப்பும் போயிடும். பிறகு தம்பி என் இதயத்தில் இடம் இருக்கிறது 4 சீட்டு வச்சுக்காங்கன்னு இருக்கிற 2 ஆஃபர் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து குறைக்க மாட்டோம்னு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து குறைச்சால நீ வேற கூட்டணி மாறிட்டேன்னா அவ்வளோதான், குறைச்சிருவாங்க. 4 சீட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுங்கிற பதட்டத்துலேருந்து வெளியே வருது. கம்யூனிஸ்டும் அப்படி தான் இருக்காங்க. வேல்முருகன் அவங்களும் இவங்க என்னன்னா இது அடிப்படை சிக்கல் இல்லை, அவங்க கொடுக்கலையே, கேட்கறது அவங்க இல்லை கொடுக்கறது இல்லைங்க. அடிப்படையில் நீங்கள் இது ஒரு தேர்தல் அரசியல், இது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி. இந்த விளையாட்டில் நீங்கள் தேர்தலில் ஒரு கூட்டணி வைக்கிறீங்க. அது ஒரு சில வகையில் நம்ம வந்து ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள் இருக்குது, அதனால் சேர்ந்து பயணிக்கிறோம். அந்த புள்ளி நடைப்பில் நம்ம இணைந்து போகிறோம் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு எப்போ நீ ஆட்சிக்கு வந்துட்டியா, ஓகே இனிமேல் நாங்கள் மக்களுடைய பிரதிநிதி அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்து நின்று ஆட்சியில் இருப்பவர்களை மக்களின் பார்வையிலிருந்து மக்கள் பிரச்சனை சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்டு தெரிக்க விட்டுருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கும். இல்லை, அப்படி கேட்டதுனால தானே இப்போ திமுக சீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு அப்படி ஒன்றும் கேட்கலையே. கடந்த 5 ஆண்டுகள் இப்போ முடிஞ்சு போச்சு இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் கூட்டணியில் சொல்ல மாதிரி கேட்கல அவங்க அவ்வளோ தொகுதி அவங்க கொடுத்துருப்பாங்களே. அதுதான் சொல்லு. எப்பவுமே விசுவாசமான ஆள்களுக்கு வந்து மரியாதை கிடைக்காது. அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் குறைக்கிற நாய் அல்லது அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். இங்கே வந்து இவர்கள் நமக்கானவர்கள் தான், இங்கே தான் இருப்பார்கள், இந்த வீட்டை சுற்றியே தான் வருவார்கள், அன்னாரிவாளத்தை சுற்றியே தான் இருப்பார்கள், வேற போக்கிடம் இல்லை அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பீடு கிடையாது. அந்த தேமுதிக மாதிரி புதுசாக தான் உங்களுக்கு அவ்வளோதான். இப்போ தேமுதிக அங்கே அதிமுக இருந்துச்சு, திட்டினாங்க, வச்சாங்க, இது பண்ணாங்க, மானாங்கனியமாக திட்டினாலும் கூட சரி எதிரணியிலேருந்து ஆள் வருதான்னு மதிப்பு இருக்குல்ல. உள்ள ஒரே கட்சியில் இருக்கிறான், பல ஆண்டுகளாக இருப்பாங்க, அவனை கூப்பிட்டு வச்சு இந்த போஸ்டிங்கில் இருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கருணாநிதியே சட்டமன்றத்தில் வந்து அடிக்க பாஞ்ச சேகர் பாபுவை கூப்பிட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க, செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க. இன்னைக்கு திமுக இருக்கிறதெல்லாம் அதிமுக வெப்பன் சப்ளைஸ் தான், மினி அதிமுக இதை மாதிரி தான். அப்போ இவர்கள் வந்து திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரம் போன உடனே இவர்கள் இதே அரசியல தான் அன்புமணி அவர்களும் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நிறைய காட்டமாக விமர்சிச்சாரு. ஆமாம், ஆனால் உடனே சேர்ந்து சீட்டையும் வாங்கி அது தாங்க மரியாதை, அது தாங்க வந்து சுயமரியாதையான அரசியல். இவர்கள்ட்ட இடதுசாரிகள்ட்டையும் குறிப்பாக வந்து விசிகாவினரிடமும் இந்த இது இல்லை. இடதுசாரி தொடர்களாவது அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் வந்து ஏதாவது சவுண்டை விட்டாங்க. ஆனால் விசிகா சுத்தம், நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம் தேவனே அப்படின்னு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அதனால விளைவு வந்து இவர்கள் வேற எங்கேயும் போக மாட்டாங்கங்கிற நிலை வந்தோடனே திமுக வந்து தேமுதிகவுக்கு அள்ளி கொடுக்குது, விசிகாவை கதற விடுது. இதான் நடக்கும். அப்போ நீங்கள் நிலைப்பாடு சரியாக எடுத்துருக்கணும். நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அப்பா நீ ஆட்சியாளர், நாங்கள் வந்து மக்கள் பிரதிநிதி, நாங்கள் வந்து எங்களுடைய அரசியலை செய்வோம்னு சரியாக இருந்திருந்தால்
இன்றைக்கி உங்களுக்கான மதிப்பு கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்களாக வந்து உங்களுடைய கதவுகளை அடைக்கிறீங்க. உங்களுக்கு அதிமுக தரப்பில் ஆஃபர் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த வந்து தேர்தல் நேரத்தில் அந்த வாய்ப்புகளை நீங்கள் அடைக்கக்கூடாது. விஜய்கிட்ட வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்புகளை அடைக்கக்கூடாது. இங்கே வாய்ப்பு இருக்குது, நீ கொடுக்கலன்னா நாங்கள் போவோம் அப்படிங்கிறத விசிகாவும் கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் வந்து காங்கிரஸ் எப்படி கடைசியில் காரியம் சாதிச்சு அது மாதிரியான ஒரு காரியம் சாதிக்கிற வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா நடந்திருக்கும். நீங்கள் உங்களையெல்லாம் பாஜக கட்டி திமுக வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயம் கூடவா உங்களுக்கு புரியலை? பாஜக கூட ரகசியில் டீலிங் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் தெரியும், அரசியல் இருப்பவர்களுக்கும் தெரியும். ஆனால் உங்களை ஏமாற்றுவதற்கும் உங்களுடைய தொண்டர்களை ஏமாற்றுவதற்கும் பாஜக போந்துருங்கிற உருட்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி அல்லது நீங்களும் வந்து வீணாக போய் இந்த நிலையை அடைஞ்சிருக்கீங்க. இதுதான் அடுத்து வரப்போகிற காட்சியிலையாவது காலத்திலையாவது வந்து சரியான அரசியலை, மக்களுக்கான அரசியலை பேசுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க, உரிமைகளை பேசுங்க. அதை பேசாமல் நீங்கள் வந்து கூட்டணிக்கு பங்கம் வந்துடும் நினச்சா இப்படி தான் கதறிக்கிட்டு இருக்கணும். அந்த 2026 தேர்தலில் நிறைய 4 முனை போட்டிகள் நடக்குது. இதில் வந்து இப்போ குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான் அதிகமாக பேசுபொருளாகிறாங்க. சமூக வலைதளத்தில் ரொம்ப பிரபலமாக பேசுபொருளாகிறாங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸ், ஸ்டோரி அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப இளமையாக இருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த அனுபவம் எப்படி அவங்களுக்கு கை கொடுக்கும், எதனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு வளர்கிறாங்க? இல்லை, ஒன்று மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனநிலை உருவாயிடுச்சு. அதை வந்து சீமானன் சொல்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அந்த கட்சியினருக்கு 36 லட்சம் வாக்குகள் வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த இதில் ஜெயிச்சு சீமான் பிரதமராக போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துலையும் நாங்கள் மற்ற கட்சிக்கு போட மாட்டோம், சீமானு போடுவோன்னு குத்துறாங்க. விஷயம் இல்லை. அப்போ அப்படி குத்துபவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் எப்படி வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. விஜயோடைய வரவால் வீழ்ச்சி ஆகும் அப்படின்ட்டு. நான் அதை அப்படி நினைக்கல. நாம் தமிழருக்கான நிச்சயிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் தரப்புகள் அது கொஞ்சம் போகுமே வெளியே நாம் தமிழருடைய வாக்குகள் இழக்காது. இல்லை, பரவாயில்ல சொல்கிறாங்க. நாம் தமிழர்கள் வந்து உறுப்பினர்கள் வேணால் உங்களுக்கு பார்வையில் குறைவாக இருக்கலாம், ஆதரவாளர் வாக்காளர்கள் அதிகம் அவங்களுக்கு. அதான் நேரடியாக வந்து ஆதரவாளர்கள் இதாக கட்சியில் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சேர்ந்திருக்க மாட்டாங்க. 36 லட்சம் பேரும் கட்சியில் இல்லையே. கட்சி உறுப்பினர்கள் ரொம்ப குறைவு. ஆனா வாக்காளரா பார்க்கும்போது 36 லட்சம் பேர் போட்டிருக்காங்கல்ல, விருப்பம் இருக்குல்ல. அது நாடாளுமன்ற தேர்தல், அதுதான் அதுல முக்கியமானது. அப்படிங்கும்போது நாம் தமிழரை விரும்பக்கூடிய மனநிலை, தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய மனநிலை தமிழர்களிடம் உருவாகிடுச்சு. அதை வந்து யாராவது தட்டி எழுப்புவாங்கங்கிற எண்ணம் இருந்தது. அதை வந்து சீமானவர்கள் சரியாக 2009 இனப்படுகொலைக்கு பிறகு சீமானவர்கள் வந்து அதை வந்து பொதுத்தளத்தில் அரங்கத்தில் இருந்த அடைபட்டு கிடந்த தமிழ் தேசியத்தை பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த உடனே தமிழர்கள்ட்ட ஏற்கனவே இருந்த ஏக்கம் வந்து அது விழிப்புணர்வு அடைஞ்சிடுச்சு. அதை வந்து இனிமேல் தடுக்க முடியாது உங்களால். அதனுடைய இதுதான் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆதரவு. இதை வந்து சரியாக ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே நல்ல சிறப்பாக போகிற இடங்களில் எல்லாத்துக்குமே நல்ல சிறப்பான வரவேற்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே கார்த்திகாவோ இல்லைனா தாரிகாவோ இல்லைனா இடும்பவனம் கார்த்திகோ அப்படி செந்தில்நாதன் அப்படின்னு வரிசையாக நாம் தமிழரை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. அவர்களை தங்களுடைய குடும்ப உறவுகளாக வந்து எல்லாருமே நம்புகிறாங்க. அதான் இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் சாதி பார்த்து அவர்களை அணுகக்கூடிய தமிழக சூழலில் இவர்கள் எல்லாருமே தமிழ் பிள்ளைகளாக வந்து ஒவ்வொருவரும் அரவணைக்கிறாங்க. அதுதான் நான் அந்த திரும்ப சொல்கிறேன். நாம் தமிழருடைய வரவு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது இந்த மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த நாம் தமிழரில் கொடுக்கப்பட்ட சில சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் வந்து ஒரு பொருட்டாவே வந்து மதிக்க மாட்டாங்க. அந்த அதிகாரத்தை நுகர முடியாத இடத்துல ஏன்னா பெரும்பான்மை மக்கள் தொகை இல்லாத சமூகங்கள், அதெல்லாம் வாக்கு வங்கி சமூகங்கள் இல்லை. வேட்பாளர் அறிவிக்கிறது பெரிய விஷயம். அப்போ அதை வந்து அது பெரிய விஷயம் இல்லை. இது உரிமை, சமூக நீதிங்கிறது இதுதான். ஊரில் ஒரு குடும்பம் தான் இருக்கா, அந்த ஒரு குடும்பத்துக்கான வாய்ப்பையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. திராவிட கூட்டம் அதையெல்லாம் சும்மா வாய் சொல்ல பேசிக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான சமூக நீதி. அதை வந்து நாம் தமிழர் வந்து முன்னெடுக்குது. அப்படிங்கும்போது எல்லாருமே சேர்த்தான் பார்க்குறாங்க. நாம் தமிழர் சீமானுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு. இன்னைக்கு சீமானண்ணா வந்து காரைக்குடி வேட்பாளர், அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறது உறுதி. இது என்னுடைய முன்னுணர்தல், இது நடக்கும். விஜயும் சட்டமன்றத்துக்கு போகிறார், அதுவும் உறுதி. இப்படி அதோடு சேர்த்து நாம் தமிழருடைய தம்பி தங்கைகள் கொஞ்சம் பேர் உள்ள போனால் தமிழக சட்டமன்றம் ரொம்ப பரபரப்பாக பிரமாதமாக இருக்கும். சீமான் அவர்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள்ட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. திராவிட எல்லா சமூக மக்களும் கோயிலில் போய் ஆரம்பித்து, காளியம்மன் கோயிலேருந்து ஆரம்பித்து பயணத்தை தொடங்கியிருக்காரு. எல்லாம் எல்லா தரப்பையும் அரவணைச்சு எல்லாருமே வந்து சேர்ந்து அரவணைக்கிற இடத்துல ஒரு தலைவர்கள் வருது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது சீமானுக்கு சாத்தியமாயிருக்கு. நிறைவாக ஒரு சந்தேகத்துக்காக ஒரு கேள்வி வைக்கிறேன்.
நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த தம்பி ஜெயிச்சா நல்லா இருக்கும், ம். நாம் தமிழ் புதுசாக ஒரு இது வருது நல்லா இருக்குது, மாற்றத்துக்கு போடலாம், ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாக்களிக்கும் போது நம்ம இவங்க எப்படி ஜெயிப்பாங்க, ம். நம்ம ஜெயிக்கிற கட்சியை ஓட்டு போட்டலாம் அப்படின்ற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது. ம். இந்த மக்களுக்கு நீங்கள் இதை எப்படி சொல்கிறீங்க, இதை எப்படி அவங்க அணுகுறது, இது வந்து அவங்கள ஜெயிக்க முடியுமான்ற இல்ல அதுதான் சந்தேகம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இருக்கு. அவ்வளவுதான். நீங்க விருப்பப்படுறதை அதை நோக்கி நீங்க ஆனால் பயணிச்சு இவங்க ஜெயிப்பாங்களா எனக்கு டவுட்டாக அதை இருக்குது, நீ அதனால doubt- நான் போட்டுறேன். நீ டவுட்டே படாத. நீ ஏன் சந்தேகப்படுற? நான் குத்துனோம்னா இன்னொருத்தன் குத்துவான். வரிசையா குத்த குத்த ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வாக்குகள் பெருகும். அந்த மக்கள் அவர்கள் வெற்றி அடைவார்கள். இதானே சரி. மனசுக்குள்ளேயே ஊறி கிடக்குது மூளையிலேயே, அது இவங்க என்னன்னா, ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு. புறத்தோற்ற காரணிகள் உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பம், இவர்கள் கருத்து கணிப்பு, அவர் வந்துருவாராம் இவர் வந்துருவாரான்னு உருவாக்குற கருத்து கணிப்புகளால, செயற்கை கருத்து கணிப்புகளால நடக்கப்படுற மன பிராந்தி தான் அது. நம்ம ஒரு மாற்றத்தை விரும்பணும் அப்படின்னா, நாம இங்க இருந்த ஒரு 200 அடி நடக்கணும்னா நாம எந்திச்சு நடக்கணும். இல்லை 200 அடி நடக்கணும், நடந்தா நல்லா இருக்கணும்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நடக்கணும். அப்போ நாம விரும்புகிறோம் இந்த மாதிரியான ஒரு தமிழ் பிள்ளைகள், தமிழர்களுக்கான ஒரு மரபு முறை சார்ந்த போட்டு அரசியல் பார்ப்போம். ஒரு தடவை போட்டு பாருங்க. எல்லாரும் பாருங்க, இந்த காணொலி பார்க்குற எல்லாருமே போடுங்க, குத்துங்க. ம். ஒரு தடவை போடு. என்ன ஆயிருப்பது? இது நாள் ஒரே வரைக்கும் ஒரு முறை இல்ல, இது நாள் வரைக்கும் நீ திமுக போட்ட, அதிமுக போட்ட, என்ன சாச்சிட்ட? இல்ல. ஒன்றும் இல்ல. அதே மாதிரி இந்த தடவை போட்டு பாருங்க. அவர்களுக்கு அவர்கள் என்ன சரி, செய்யறாங்க பாருங்க. திமுக அதிமுக கூட மனசுல நினைச்சுக்கோ, ஆ, ஆனா குத்தம் போது மட்டும் நாம் தமிழர் குத்திரு, ஆமா. என்ன நடக்குதுன்னு பாத்து. என்ன நடக்குதுன்னு பாத்துரும். அப்படி செய்யுங்க. அப்படி அது மாதிரி வந்து அவர்கள் நல்லவங்க தான்ப்பா. அவங்க நல்லவன் தான். ஆனா வந்து என்னென்ன செவிக்க மாட்டேங்கான். அதை ஏன் சொல்லுத? அவன் நல்லவன் தான் தெரியுது இல்ல. நல்லவனுக்கு ஓட்டு போடு. நீ யார் பக்கத்துல நிக்கணும்? சரி தவறு அப்படின்னா சரி பக்கத்துல நிக்கணுமா, தவறு பக்கத்துல நிக்கணுமா? தவறு பண்றவன் ஜெயிக்கிறானே இருக்கட்டும். ஆனா நாம யார் பக்கத்துல நிக்கணும்? நம்ம சரியானவன் பக்கத்துல தான் நிக்கணும். சரியானவன் தோற்றே போனாலும் சரி, சரியானவன் கூட தான் நிக்கணும். நம்ம சரியான யார் எனக்கு தெரியுது, ஆனா நம்ம தவறானவனை சரியா தேர்ந்தெடுக்கணும். சரியா தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நிலை மாறும்போது தமிழினம் வந்து தமிழினத்துக்கு ஒரு விடிகாலம் பிறக்கும். அது நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது அவர்களுடைய சொன்ன வார்த்தைகளோ அவர்கள் அதுக்கு மறுதளிப்பாக மாற்றாக அவர்கள் செயல்பட்டால் நம்ம வந்து கேள்வி கேட்போம். அதை கேள்வி கேட்போம். எப்பா நீங்க அன்னைக்கு இப்படி பேசுனீங்களப்பா, வாய்க்கிலேயே பேசுனீங்களப்பா, எங்கப்பா போச்சு அப்படின்னு அப்போ கேட்போம். ஆனா யாரா இருந்தா கேட்போம். ஆனா வாய்ப்பே கொடுக்காம ஒருத்தர் நீ நல்லவன் தான் ஆனா ஜெயிக்க மாட்டீங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கல, ஒரு பிரயோஜனம் இல்லை. தமிழ் அதே மாதிரி இதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. தேதிகள்லாம் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தோடைய நடைமுறை இறங்கி இதாகிட்டு களத்துக்கு வந்துடுச்சு. வாகனத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு, மருத்துவமனைக்கு வியாபாரம் பார்த்துட்டு கொண்டு போகிற காசு கீசன்னு பிடிச்சி கடை கட்டி ஒரு அட்ராசிட்டி நடக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இப்போ பதுக்கப்பட்ட அதெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப முன்னுணர்தல் கரெக்டாக செஞ்சிருவாங்க. எப்போ தேர்தல் அறிவிப்பாங்க அங்கே போய் சேர்ந்துருக்கும் பெட்டிகள்லாம். அதனால அந்த மாதிரியான கலர் பேப்பர்கள்லாம் கையில் கொடுத்தால் தாராளமாக வாங்கி கொள்ளுங்கள். அந்த கலர் பேப்பர்களை வச்சு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பேப்பர்களை வச்சு அவன் சத்தியம் வாங்குறாங்கிறதுக்காக நீங்கள் பயந்துறாங்க. அதெல்லாம் பொய் சத்தியம். அவன் தலையிலே வச்சு அடித்து சத்தியம் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக போட வேண்டியதை பார்த்து அதை வந்து தேர்வு பண்ண வேண்டியது தமிழர்களுக்கான அரசியல் அப்படிங்கிற புரிதலோட வாக்குகளை போடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.